கவலை பயங்கள் நமக்கெதனால், கர்த்தர் நம்மோடு இருப்பதினால். கவலை பயங்கள் நமக்கெதனால், அவர் தன்மை பரமே அனுதினம் நடத்திடுவார். அவர் தன்மை பரமே அனுதினம் நடத்திடுவார். எல்லாமே எனக்கு, எல்லாமே எனக்கு, எல்லாமே அவரே எல்லாம். எல்லாமே எனக்கு, எல்லாமே எனக்கு, எல்லாமே அவரே எல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் 2026 புது வருட வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கலாமா? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். என் ஜனமாகிய, அவருடைய ஜனமாகிய மகனே மகளே, உங்களை இந்த வருடம் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்க போகிறார். எப்படிப்பட்ட சிறையிருப்பு தெரியுங்களா? அடிமைத்தனம் என்ற சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க போகிறாரு. கடன் பிரச்சனை அப்படின்ற பணப்பிரச்சனை ஆகிய சிறையிருப்பிலிருந்து உங்களை மீட்டெடுக்க போகிறாரு. அந்த வியாதின்ற போராட்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்க அந்த சிறை போன்ற காரியத்திலேருந்து இந்த வருடம் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க போகிறாரு. விக்கிரக ஆவியின் பிடியிலிருந்து போராட்டத்தினாலும் நஷ்டத்திலும் இருந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வருஷம் என் ஜனமாகிய என் மகனுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனிய கட்டுகளா, ஏவுதலின் கிரியைகளா, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க போகிறார்.
ஹல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர், சிறையிருப்பிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இந்த வருடம் உங்களோடு கூட ஆண்டவர் இருந்து உங்களுடைய சிறையிருப்பான காரியங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்க போறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கலாமா? நாம் விசுவாசித்தோம் என்றால் தேவனுடைய மகிமையை காண்போம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்து அதை ஆம் என்றும் அமேன் என்றும் நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர். அவர் பொய்யுரையாத தேவன். இப்பொழுதும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் சிஸ்டர், அதுலேருந்து வெளியே வந்தா போதும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட தான் இந்த வார்த்தை. மகனே, கவலைப்படாதீங்க. சுற்றி போராட்டமா இருக்கலாம், சுற்றி போராட்டம் கொடுக்கிற மனிதர்களா இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க போறாரு. இந்த 2026 எப்படி இருக்குமோ, என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி 2025 டிசம்பர் மாதம் முழுவதும் உபவாசம் இருந்து பாவங்கள் சாபங்களை எடுத்துருங்க, என்னை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கொண்டு இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மகளே, உங்க குடும்பத்தின் சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா இந்த வியாதியின் பிடியில மாட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? மகனே, ஆண்டவர் உங்களோடு கூட தான். இந்த வார்த்தை உன்னை சிறையிருப்பிலேருந்து, அந்த வியாதின்ற சிறையிருப்பிலேருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசு இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுகள், பொல்லாத மனுஷர்களால் நாங்கள் மேலோங்கி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பொல்லாத மனிதர்கள் திரும்ப திரும்ப எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் மகளே, இது வருஷம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போராட்டத்தோடு ஆரம்பிக்கிறோமே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. உங்கள் சிறையிருப்பை மீட்டெடுப்பதற்காக, உங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. இந்த வருஷம் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுக்கிற ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் கவலை இல்லை. எப்பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் என் பக்கத்துல இருக்காரு, கர்த்தர் என் பட்சத்துல இருக்காரு, நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில அடிமட்டத்துக்கு அப்படியே டவுன் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி அடிமட்டத்துக்கு போய் கொண்டு இருக்கும் மகனே, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு தான், நான் அவருடைய ஜனந்தான், நான் அவருடைய மகன் தான், ஆனால் எனக்கே அவ்வளோ போராட்டம் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் மகனே, ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. உங்க சிறையிருப்பை மீட்டெடுக்க போறாரு இந்த வருஷம். நான் நல்லா படிச்சிருக்கேன், ஆனா இப்போ வரைக்கும் ஒன்றுலையும் மேலோங்கல, அப்படியே இருந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு இருக்கேன். 22 வயசுல எப்படி இருந்தனோ அப்படியே இந்த நாள் வரைக்கும் நான் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த 2026 எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் மகனே, ஆண்டவர் உங்களோடு கூட தான் இந்த வார்த்தை. என் மகனே, உன்னுடைய சிறையிருப்பை நான் மீட்டெடுப்பேன். எஸ், திருமண காரியத்துக்கு என் மகள் இருக்காங்க, ஆனால் இந்த கூடி வருமா? நாங்களும் ஒரு வருஷமும் இந்த காரியத்துக்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் இல்லை இது சரி வரல, இது கூடி வரல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட ஒரு வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் மகளே, உங்கள் மகளுடைய சிறையிருப்பாய் நிச்சயமாகவே மீட்டெடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். இதே வார்த்தையை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த 44வது வசனத்தின் இறுதி பகுதியில பாருங்க, அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கும் சிறையிருப்பிலிருந்து மீட்டிடும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது, இஸ்ரவேல் புத்திரருடைய சிறையிருப்பை ஆண்டவர்
திருப்புவேன் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்கு கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவிப்பேன். இது இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு கிடந்தாங்க, பெருமூச்சு விட்டாங்க, அங்கலாய்த்தாங்க. கர்த்தர் எங்களை சிருஷ்டிக்காம இருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெருமூச்சு விட்டு அங்கலாய்ப்பின் சத்தம் தேவனுடைய சந்நிதியில எட்டின போது அவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கொடுத்து அப்படியே கொண்டு வராரு. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. அவருக்கு ஏற்ற வேலையில ஆகாரம் வேணுமா, இறைச்சி வேணுமா, இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் செய்து ஆண்டவர் வழி நடத்துறாரு. இப்ப இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கடந்து வந்து, ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவருக்கு என்ன காரியங்கள் பிடிக்குமோ அதையெல்லாம் விட்டுட்டு பிடிக்காத காரியங்கள், அவர் சொல்றதை கேட்காத காரியங்கள் இப்படி செய்யும் போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சருடைய கரத்திலையும் கல்தேயர்களுடைய கரத்திலையும் ஆண்டவர் அவர்களை கொடுக்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவித்தேன் இல்லையா எகிப்தியர் கைகளுக்கு, அது போல இவர்களே நான் முன்னாடி இருந்தது போல நான் இவர்களை கட்டுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. 6வது வசனத்துல, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் பாருங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. சௌக்கியம், யாராவது நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? சௌக்கியமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஒரு காரியம் சௌக்கியம். ஆரோக்கியம், சரீரத்துல ஆரோக்கியம். அது மட்டும் இல்லாம குணமாக்கி. நம்முடைய நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்னென்ன வேணும்? சௌக்கியம் இல்லாம இருக்கா, அந்த ஆட்டுக்கு சௌக்கியத்தை கொடுப்பார். நசல் கொண்டதா இருக்கா, ரொம்ப பலவீனமா இருக்கா, அந்த ஆட்டை நசல் கொண்டதை நலமுள்ளதாய் ஆண்டவர் மாற்றுவாரு. கால் உடஞ்சிருக்கா, முட்டி உடஞ்சிருக்கா, பாருங்க, ஆரோக்கியம் வர பண்ணுவாருங்க. ஒரு நல்ல மெய்ப்பன் அவர்களை குணமாக்கி. நல்ல மெய்ப்பனுடைய கருத்துல இருக்கோம்ல, அதுதான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவருடைய ஜனமாகிய நம்மை ஆசீர்வதிப்பது தான் நம்ம சௌக்கியமா இருப்பது தான் அவருக்கு பிரியம். நம் ஆரோக்கியமா இருப்பது தான் அவருக்கு விருப்பம். நம்மை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானம். ஹல்லேலூயா. ஏதோ அற்பமாய் சொற்பமாய் ஏதோ கொஞ்சம் கால்வாசி அரைவாசி அப்படி அல்ல, பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு கொடுக்கிற நல்ல ஆண்டவர். ஏசாயாலையும் நம்ம பார்க்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் நம்ம பார்க்கலாம், சமாதானத்தை நதியை போல தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு நதியை போல தருவார். நதி பாய்ந்து கொண்டு இருக்கிற இடம் எல்லாம் செழிப்பா இருக்கும். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா செழிப்பு தான் இருக்கும். பச்சை பசேல்னு பூக்களும் காய்களும், அந்த மரமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா பூத்து குலுங்கும். அந்த சமாதானத்தை நதியை போல தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சமாதானத்தை கொடுக்கும் போது அது பரிபூரணதா இருக்கும். பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய ஜனம் தானே, நீங்க அவருடைய செல்ல ஆட்டுக்குட்டி தானே. உங்களை கைவிற்றுவாரா? உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். கடன் அப்படின்ற சிறையிருப்புக்குள்ள இருக்கீங்களா? உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். இந்த ஆட்டுக்குட்டியை எப்பொழுதும் கூடவே இருந்து பராமரிக்கிற ஆண்டவர் சமாதானம் இல்லாம விட்டுடுவாரா? பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அடுத்த வசனம் 8ல பாருங்க, அவர்களுடைய அக்கிரமங்களை சுத்திகரித்து அக்கிரமங்களை மன்னிப்பேன். ஹல்லேலூயா. அவர்களுடைய அக்கிரமங்களை, அவருடைய பிள்ளையாகிய மகனாகிய மகளாகிய நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்களை சுத்திகரிப்பேன். இந்த 2026 உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் குணமும் படுத்தி பரிபூர்ண சமாதானத்தினால் உங்களை நிரம்ப பண்ணி உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை சுத்திகரிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து, எந்தெந்த காரியத்திலலாம் சமாதானம் இல்லாம நைட்ல தூக்கமே வரலைங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரே கலக்கம், குடும்பத்துல ஏகப்பட்ட போராட்டம், மதர்-இன்-லாவால போராட்டம், கணவரால போராட்டம், சுத்தி இருக்க மனிதர்களால போராட்டம் சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க இருந்தோ வந்த ஒருத்தவங்க, அவங்க எங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டாங்க, சீரழிஞ்சு போயிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்த எங்க குடும்பம் சமாதானம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா?
கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி பரிபூர்ண சமாதானத்தினால் உங்களை நிரம்ப செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். முதலாவது ஆசீர்வாதம், பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இரண்டாவதாக ஒரு வேத வசனம் நாம் வாசிப்போம். செப்பனியா 3:20. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண் காண அவர் பாருங்க, நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது சகல ஜனங்களுக்குள்ளும், நம்மோடு கூட இருக்க சகல ஜனங்கள், நம்மோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க உறவுகளாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஏளனமாக நினைத்த மனிதர்களாக இருக்கலாம், அற்பமாக நினைத்த மனிதர்களாக இருக்கலாம், நம்மளை தள்ளி தள்ளி வைத்து நம்முடைய காரியங்களை செய்த மனிதர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நம்முடைய கண்கள் பார்க்கும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கலாம். யோசேப்பு பாருங்க, சிறையாக விற்கப்பட்டார். நாம் சங்கீதம் 105 19. சங்கீதம் 105 17. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். 18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. சங்கீதம் 105:17 பாருங்க. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதத்துல உள்ள நல்ல ஒரு மகன். அவர் பாருங்க, ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரு. அவருடைய சகோதரர்கள் அவரை வணங்குவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சொப்பனம், தாயும் சகோதரர்களும் வணங்குவாங்க. இதை அவர் சாதாரணமாக சொல்றாரு. அதை பார்த்த உடனே அந்த சகோதரர்கள்லாம் பகைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க செய்த அந்த துன்மார்க்கமான காரியங்களை பார்த்தீங்கன்னா எப்பவும் அப்பா கிட்ட சொல்லி கொடுப்பாரு. அதனாலையும் பகைச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த காரியங்களை கேட்கும் போது யோசேப்பின் மேல ரொம்ப ஒரு எரிச்சல் உடையவர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா யோசேப்பை எப்பொழுதும் ரொம்ப நேசிக்கிற ஒரு தகப்பனா இருக்காரு. அந்த யோசேப்புக்காக பலவர்ண அங்கி செய்து கொடுத்து அந்த பலவர்ணி அங்கேயே தான் அவர் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்படி பாசமான ஒரு தகப்பனுக்கு மகனா இந்த யோசேப்பு இருக்காரு. ஆனா சகோதரர்கள்லாம் பகைக்கிறாங்க. அதனால அவர் போகும்போதே பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அதோ சொப்பனக்காரன் வரான். ஒரு சகோதரர் சொல்றாரு, அவரை கொன்று போடுவோம், அவன் இருந்தாதானே சொப்பனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆனா சொப்பனம் கொடுத்தது ஆண்டவர், அந்த தரிசனம் கொடுத்தது ஆண்டவர். ஆனா அவங்க சொல்றாங்க, அவன் உயிரோட இருந்தாதானே அந்த தரிசனம்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி குழியில போடுறாங்க. ஒரு சகோதரர், குழியில எதுக்கு வேஸ்டா போட்டுட்டு, அதுக்கு அந்த இஸ்மவேலரிடம் விட்டுலாமே அப்படின்னு சொல்லும் போது இஸ்மவேலர்கிட்ட விற்கிறாங்க. எகிப்துக்கு போறாரு. அங்க போத்திபாரின் வீட்டுல அடிமையா இருக்காரு. அடிமையா இருந்தோம் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில போறாரு. அவருடைய சொப்பனம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் அவனை புடமிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அவர் பாருங்க, இதே நாம இருந்தோம்னா, தகப்பனாருக்கு ஒரு ஆசை பிள்ளையா இருந்தது என்னோட தப்பா, உண்மையா இருந்தது என்னோட தப்பா, கடவுளுக்கு பயபக்தியா இருந்தது என்னோட தப்பா, அதனாலதான் நான் பாவத்துக்கு விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முறுமுறுத்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறவங்களா இருப்போம். நான் உண்மையா இருந்தேன், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு சிறைச்சாலை வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா பாருங்க, யோசேப்பு அவர் பாட்டு அங்க சிறைச்சாலையில என்ன அவருக்கு வேலை கொடுத்தாங்க, சிறைச்சாலையின் அதிகாரி எல்லா கைதிகளோடையும் அந்த பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுக்குறாங்களாம். அதை ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பொறுப்பாய் அவர் கொடுத்த வேலையை செய்துட்டு அவர் பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப சிறைச்சாலையில கூட இருந்த 2 பேருக்கு ஆண்டவர் பாருங்க, யோசேப்புக்கும் சொப்பனம் கொடுத்தாரு, சிறைச்சாலையில இவரோடு கூட இருக்க 2 பேருக்கும் சொப்பனம் கொடுக்குறாரு. பானப்பத்தினக்காரன் இன்னொருத்தருக்கும் சொப்பனம் கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் பானப்பத்திரங்க சொல்றாரு, நீ இன்னும் 3 நாள்ல விடுதலை ஆயிடுவ, அப்படி வெளியே போய் இருக்கும் போது என்னை கொஞ்சம் நினைச்சுக்கையன் அப்படின்னு சொல்லி பானப்பத்திரக்காரங்கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி 3 நாளைக்கு அப்புறம் அவருக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அவர் யோசேப்பை மறந்து போயிடுறாரு. இப்ப 2 வருஷம் கழிச்சு பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். 3 பேரும் சொப்பனம் பார்க்குறாங்க. ஆண்டவரே அவர்களுக்கு அந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோன் சொப்பனத்தை யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியலன்னு சொல்லும் போது அந்த பானப்பத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து வருதேன், என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னானே, அப்ப பார்வோனுக்கும் சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்வோன் கிட்ட போய் இந்த பானப்பத்திரக்காரர் சொல்றாரு.
ஹல்லேலூயா. அப்பவே சொல்லியிருந்தாருன்னா யோசேப்பு விடுதலையாக இருக்கலாம். ஏன்னா ஒரு செய்யாத தப்பு. அவர் பாருங்க, சகோதரர்களை தவறா சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லி நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். யோசேப்புடைய காரியம்னா களவாய், என் சகோதரர்கள் தான் இப்படி என்ன பண்ணிட்டாங்க, பொத்திபார் வீட்டுல ஒரு வீண் பழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லாம நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன் இந்த எகிப்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமா இருந்த யோசேப்பு. ஆண்டவர் பாருங்க, பார்வோனின் சொப்பனத்துக்கு சரியான பதில் இந்த யோசேப்பு சொன்ன உடனே, தேசத்து அதிபதி பார்வோனுக்கு சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உயர்ந்திருப்பேன், ஆனா எனக்கு எல்லாவற்றிலையும் நீர்தான் அப்படின்னு சொல்லி அந்த பார்வோன் யோசேப்பை உயர்த்தினதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல் நாள் சிறைச்சாலை, அடுத்த நாள் மெல்லிய வஸ்திரம், பொன் சாரப்பணி, அப்படியே 8 ரத குதிரையில ஒரு ஊர்வலம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யோசேப்புக்கு பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கண் காணும் ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நம்ம வைப்பார். அந்த பணப்பத்திரக்காரன் அப்பவே சொல்லியிருந்தா கூட எங்கேயாவது போய் ஏதோ ஒரு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்துலதான் திரும்ப ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஏற்ற வேலை அவருடைய தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் யோசேப்பை புடமிட்டார் அப்படின்னு சொல்லி மேதத்துல பார்க்கலாம். இப்பொழுதும் சிறை போன்ற பிரச்சனை இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவரு தேவனுடைய குமாரன், நம்முடைய தேவன், நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்முடைய சிருஷ்டி கர்த்தா. இப்பொழுதும் நான் செஞ்சதெல்லாம் மறந்து போயிட்டாங்க, நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன் எல்லாம் மறந்துட்டாங்க, நான் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருந்துகிட்டு இருக்கேனே, ரொம்ப குறைவா இருக்கேன், அன்னைக்கு இதை செய்தேன் இன்னைக்கு இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் மற்றவங்களுக்கு செய்த காரியங்களை நினைத்து அவங்க எல்லாம் அப்படி மறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மகனே. அவங்க எல்லாம் உங்களை மறக்கலாம், ஆண்டவர் மறக்க வச்சிருக்கலாம். அன்னைக்கு பணப்பத்திரக்காரனை மறக்க வைத்தார். திரும்ப யோசேப்பு போ ஒரு அடிமை வாழ்க்கை, ஒரு வேலைக்காரனாய் வாழ்வது அவருக்கு சித்தம் அல்ல. அவர் தேசத்து அதிபதி. யோசேப்பை குறிச்சு ஒரு தரிசனம் கொடுத்துட்டாரு, யோசேப்பு எகிப்தின் அதிபதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்காரா? வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்காரா? அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? புகழ்ச்சியும் கீர்த்தியும் வரும்போது நமக்கு சந்தோஷம் தானே? இந்த வருஷம் இந்த 2026 புகழ்ச்சியும் கீர்த்தியையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயத்தமாவோம். மூன்றாவதாய் இதை சங்கீதங்கள்ல நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. மூன்றாவதா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் பார்க்கிறது போல இருப்போமா. நம்ம பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். மீன் பிடிக்கிறவரா இருந்த பேதுரு, ஆண்டவர் சொல்றாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருக்காரு. அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற ஒரு மனுஷனாய் மாறினாரு. பிறவிலிருந்தே கால் ஊனமாய் தர்மம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மகனை இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்த பேதுரு, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லி சுகப்படுத்தின ஆண்டவர். பேதுருவின் நிழல்னால பிசாசு பிடித்தவர்கள், வியாதியஸ்தர்களை தெரு ஓரங்களை கொண்டு வந்து கடத்தினாங்க. அவர் போகிற அந்த நிழல் பட்டா போதும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம வேதத்துல பார்க்கலாம். இப்படிப்பட்ட பேதுருவாய் யோரோது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறைச்சாலையில அடைச்சிடுறாரு. ஏன்னு சொன்னா யோவானுடைய சகோதரர் யாக்கோபுடைய தலையை வெட்டி யூதர்களை சந்தோஷப்படுத்தினால பேதுருவையும் அந்த மாதிரி சிறைச்சாலையில போட்டா சந்தோஷப்படுவாங்க, யூதர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேதுருவையும் சிறைச்சாலையில போட்டுறாரு. இப்போ சிறைச்சாலையில பேதுரு இருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இதை நம்ம வாசிக்கலாம். அவர் பாருங்க, சிறைச்சாலையில இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. கர்த்தருடைய தூதன் அந்த பேதுரு இருக்க சிறைச்சாலைக்குள்ள வராரு. அவர் பேதுருவை தட்டி எழுப்புறாராம். தட்டி எழுப்பின உடனே பேதுரு பார்க்கிறாரு, தன்னுடைய கைகள்ல கால்கள்ல இருந்த விலங்கெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கலந்து விழுது. அப்புறம் என் கூட வா அப்படின்னு சொல்றாரு. இந்த தேவதூதரோடய போறாரு. அவர் போகும்போது அவர் பாருங்க, கதவு தானா திறக்குது, அப்படியே வெளியே வராரு. அவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஹல்லேலூயா. தூதனால் செய்யப்பட்டது உண்மைதான் அப்படின்னு நினைக்காம, ஏன்னா சிறைச்சாலையில இருக்காரு, அவர் விடுதலை ஆவாருன்னு அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா பாருங்க, நான் சொப்பனம் பார்க்கறது போல நடந்தது அப்படின்னு சொல்லி நினைக்காத காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நாம நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். சிங்கப்பூருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்தாரு. நான் வந்த உடனே கேட்டேன், எப்படி இருந்தது ஜேர்னி, எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே, சொப்பனம் பார்க்கறது போல இருந்தது, நான் வேதத்துலதான் படிச்சிருக்கேன், இப்ப பார்த்தது நடந்ததெல்லாம் பார்த்தா ஏதோ சொப்பனம் பார்க்கறது போல இருந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆண்டவர் செய்த அதிசயமான காரியம்
காரியங்களை அந்த மாதிரி சொன்னாரு. நமக்கும் இந்த வருஷம் இந்த 2026 ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நாம் நினைக்காத காரியம், நாம் இது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்காத ஒரு காரியங்களை, நன்மையான காரியங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார். ஹல்லேலூயா. இது நடந்தா நல்லா இருக்கும் சிஸ்டர், இதுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா, இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெப விண்ணப்பங்களோடு கூட ஜெபித்துக்கிட்டு இது எங்களுக்கு ஒரு எட்டா கனியா இருக்கு, இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இத்தனை வருஷம் நடக்காத காரியத்தை இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2026ல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது நீங்க நினைக்காத காரியங்கள், நீங்க நினைக்காத அற்புதங்கள், நீங்கள் நினைக்காத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம் தியானித்த அந்த 3 காரியங்கள். முதல் காரியம், நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி குணப்படுத்தி பரிபூர்ண சமாதானத்தினால் நம்மை நிரம்ப செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. இரண்டாவது, சிறையிருப்பை திருப்பும் போது நான் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சிறையிருப்பான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அன்னைக்கு யோசேப்புக்கு அனுமதித்தார் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுப்பதற்காக. பேதுருக்கு ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து ஒரு விடுதலை, செய்யாத ஒரு குற்றம், செய்யாத ஒரு காரியத்துக்காக அவமானப்பட்ட நிந்தைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நீங்க நினைக்காத காரியம், நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள்ல அற்புதத்தையும் அடையாளத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில, அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறார். அப்படியே நம்ம கண்களை மூடி இந்த வருட வாக்குத்தத்தமான ஏஸ் ஒரு பிரிக்கையா, என் ஜனமாகிய மகனே மகளே, உங்களுடைய சிறையிருப்பேன் திருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? எங்களுடைய சிறையிருப்பை திருப்புங்களேன் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. நீங்க நிச்சயமாகவே விசுவாசித்து கேளுங்க. உங்களுடைய சிறையிருப்பான காரியங்களை ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த சிறையிருப்புகளிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த போறார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஹல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் ஆவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஓ ஏஸ்டாடி, எங்களுடைய சிறையிருப்பை திருப்பி எங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர், உம்முடைய வாக்கை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவர். நீர் வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர் டாடி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுங்க, இந்த வியாதின்ற சிறையிருப்பை மாற்றுங்க, இந்த கடன் பிரச்சனைன்ற சிறையிருப்பை மாற்றுங்க. மனிதர்கள்கிட்ட அடிமையா அப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த சிறையிருப்பை மாற்றுங்க. பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிகத்தின் கிரியையில சோர்ந்து போய் சிறைப்பட்டு இருக்கோம் நானும் என் பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கலக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் அப்பா விடுவிப்பீராக இந்த நேரம். ஹல்லேலூயா. ஒரு பீரிக்கையா, இந்த க்ஷணம் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது கடந்து வரட்டும் டாடி. உம்முடைய ஆசீர்வதிக்கும் வல்லமை, உம்முடைய பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கும் ஒரு பீரிதினிக்கையா. உம்முடைய வல்லமை உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா எப்பொழுதும் சமாதானத்தினால், பரிபூர்ண சமாதானத்தினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி இவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால. எஸ்டர்டே அன்னைக்கு யோசேப்புக்கு செய்தீங்க இல்லையா, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்த ஆண்டவர் இப்பொழுதும் நீர் கொடுத்த தரிசனம் ஒன்று, இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க காரியங்கள் ஒன்றுன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்காங்களா? கலங்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் இவங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. அப்ப அந்த வாலிப தம்பியோட சிறையிருப்பை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. இந்த தாயாருடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் காண்கிற ஆண்டவர் டாடி. இவர்களுடைய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவீராக. அன்னைக்கு பேதுருக்கு அற்புதம் செய்தீங்க இல்லையா? அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு அற்புதம் செய்தீங்க இல்லையா? சொப்பனம் பார்க்கிறது போல நடந்தது. இப்பொழுதும் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு காரியங்களையும்
ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. ரொம்ப நாளா எட்டாக்கனியா இருக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. சிறையிருப்பை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் ஒவ்வொருவரையும் ஏஸ்டாடி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷ வாக்குத்தத்தத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.